நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 12:15 மற்றும் 1:15. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி என்று மாலை 4:09 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் என்று மாலை 6:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் என்று மாலை 6:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் என்று மாலை 6:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனியாக அமைந்து விடக்கூடும். மேஷம் ராசினியர்கள் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல யோசனைகள் இன்று ஓடிக்கொண்டிருக்குங்க. மதிய வேலையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். கடன்கள் யாவும் கண்டிப்பாக குறையும். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்பட கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பூர்வீக சொத்துக்களாலும் லாபம் ஏற்படக்கூடும். இன்று நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. குடும்பத்துடன் கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். நெருக்கடிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்களில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று பார்த்து பக்குவமாக பேசுவது எதிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். பரணி என்று விரைவாக செயல்படுவர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகி விடக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. தன வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இனிய செய்திகள் எல்லாம் தேடி வரக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக முடிவாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. பல யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கும். சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் எல்லாம் சூடு பிடிக்குங்க. முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று சகிப்பு தன்மையும் தேவைப்படும் நாக இருக்க கொடுங்க.
சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். செயல்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரையும் தயவு செய்து குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று காதலில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பக்குவமாக இதிலும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்கள் நாம பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் தைரியமாக சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கல்வியில் திறம்பட செயல்படுவீர்கள். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். மாணவர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். என்று ஏனோதனமாக இருந்த நிலை கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். ரோகிணி சிரமங்கள் விலகி செல்லுங்க. எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக் கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பண பட்டுவாட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். என்று சூழ்நிலைக்கு தகுந்தாற்போர் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு செயல்கள் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மிக சிரிஷம் என்ற சூழ்நிலைகள் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கை தரமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பல முன் யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூர்ந்து கவனித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த நாளை நீங்க அடிப்படை விஷயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று தயவு செய்து நீங்க மூர்க்கதனமாக நடந்து கொள்ள வேண்டாம். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். இனிய செய்திகள் இல்லம் வந்து சேரக்கூடிய சூழ் இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மனம் மகிழக்கூடிய சூழ் இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கூடி விடுங்க. மதிப்பு மரியாதையும் உயரும் நாளிட்டு சொல்ல முடியும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான சூழலை வெளிப்படுத்துங்க. சிலரின் நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். எதிலும் தீர்க்கமாக சிந்தித்தால் வெற்றி இருக்குங்க. கூட்டு தொழில கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இடையூறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்குங்க. அதுவும் போக போக சரியாகி விடக்கூடும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், மாணவர்களால் சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள்.
அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பல பிரச்சனைக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுங்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடுங்க என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. முக்கியமாக கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அதைவிட முக்கியமாக செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பையும் அதிகப்படுத்துவீர்கள் என்ற உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று பொதுவான காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுகளை தெரிவிப்பார்கள். பண வரவை இன்று கண்டிப்பாக அதிகப்படுத்துவீர்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இடம் பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளை வெற்றி இருக்கும். பல இடையூறுகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டுங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவினாலும் பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது. கூட்டு தொழில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அரசாங்க பணியில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகார தோரணுடனும் காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைப்பீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இந்த அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தீரும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. பல இடையூறுகள் இருந்தாலும் சரி செய்து விடுவீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பக்க பலமாக நண்பர்கள் என்று இருக்க கொடுங்க. பூசம் என்ற அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டாக கொடுங்க என்று உங்களுக்கு மாறுதலும் மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆயில்யம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உங்கள் யோசனையை கேட்டு மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடும் என்று வாழ்வாதாரம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்குங்க. நல்ல முடிவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சிறிதளவு மருத்துவ செலவுக்கு பின் உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செலவை கட்டுப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பெரிய அளவில் வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்காத மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தைரியமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று உங்களுக்கு தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, பொருளாதாரம் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள்.
காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வீண் விரயம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் அவசரப்படுவீர்கள். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் அவசரப்படாமல் இருங்கள், அது போதும். என்று மாணவ கண்மணிகள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். படியுங்கள், நன்கு படியுங்கள். உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக காண கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்று கண்டிப்பாக செயல்படுவீர்கள். என்ற நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பூரம் இன்று பல வகையான யோசனைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். விரோதிகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சான்றுகளின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. அரசு வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திரம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தாரிடம் இன்று ஏற்பட்ட வாக்குவாதங்கள் கண்டிப்பாக சரியாகும். புதிய தொழில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ஓரளவு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எண்ணங்கள் தீர்ந்து இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கண்ணீர் ஆசிரியர்கள் இந்த அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். விரோதிகள் எல்லாம் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பம் வராது. இந்த அலுவலக பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். கூட்டு தொழில் கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பல கெடுபிடிகளை இன்று நீங்க சந்தித்தாலும் உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயரக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எண்ணற்ற மாற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெகு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். என்று நீங்க லாபத்தை பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத உயர்வுகளையும் பெற முடியும். இன்று பெண்கள் அவசர போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்கள் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெண்கள் நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அனைவரும் வியக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். எப்பொழுதும் சொல்வது போலவே உங்களுடைய பணிகளை கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக காதல் கை கொடுங்க. என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. ஏதேனும் கூடுதல் சந்தோஷம் உண்டாக கூடும். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. அஸ்தம் புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சித்திரை இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதுமனை உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வ சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. யாரும் இன்று நீங்க குறைவாக எண்ண வேண்டாம். போற போக்கில் எதையும் செய்ய வேண்டாம். சிந்தித்தும் யோசித்தும் செயல்பட்டால் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க எதையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள். காரியங்களை கூட மிக சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அன்றாட வாழ்விற்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். கைமாத்தாக வாங்கிய கடனை கண்டிப்பாக அடைத்து விடுவீர்கள். நிர்வாக திறமைகள் பழிச்சிடுங்க. உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பலப்படக்கூடும். உற்றார் உறவுகளால் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் அதற்கு அரசு வழியில் உதவியும் கிடைக்க கொடுங்க. உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக சரியாகும். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அனைத்து விஷயங்களும் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் மட்டுமே கொள்ளுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டாம். பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்தாலே வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதுவும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு இன்று எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. லட்சியங்கள் நிறைவேறக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் இருக்கக்கூடுங்க. தைரியமாக எதிரும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். சுவாதி நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. விசாகம் தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பிறர் விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. முடிவில் கூட தெளிவு ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதையும் நீங்க அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க போராடி எதிலும் வெற்றி பெறும் நாகரிக கொடுங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாம் கண்டிப்பாக பழிச்சிடுங்க. இந்த காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்பையும் இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். உன்னதமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் கூடுதல் லாபம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட குளறுபடிகள் கண்டிப்பாக சரியாகும். வெளி உலக தொடர்புகள் விரிவடையும். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்க கொடுங்க. இடம் பூமி வாங்க முயற்சி கை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புகளால் வேலை பளு குறைந்து விடக் கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் வரக்கூடும். அரசாங்க தேர்வுகளுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழலும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும்
எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று ஓரளவு நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காதல் திருப்தி இல்லாதது போல் இருந்தது. கண்டிப்பாக மாறும். காதலில் இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. செயல்களை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இனி காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். எடுக்கும் முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். அனுஷம். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிடிவாத குணத்தை நீங்க தளர்த்திக் கொள்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செயல்களை வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். செயல்களை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். என்று கூடுமானவரை யதார்த்தமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள் என்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். விரோதிகள் எல்லாம் விலகி செல்லும் நாளாக கொடுங்க. தனுசு ராசினியர்கள் வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்ல கொடுங்க. இன்று பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். இன்று நெருக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். வேலைப்படு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. ஏதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வினோத விசேஷங்களில் கண்ணை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். காரியங்கள் முன்னெடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மன நிம்மதி கூடும் நகர்க்க கொடுங்க. என்ன ஒன்று அதிகப்படியான சோர்வு இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். என்று காதல் மட்டுமே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க. காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வி தவிர வேறு எதிலும் செயல்பட வேண்டாம். கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக செல்லும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சியை திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. இந்த முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். விவரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால சூழல் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க.
பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. போராட்டம் நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். என்று நீங்க கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பெரிய அளவில் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உத்திராடம் இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் மொழி தொழில் நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கூட்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. யதார்த்தமாக செயல்படுவீர்கள் என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். இந்த நாளை நீங்க கூடுதல் மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உள்ளம் அமைதி அடைய கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க எதையும் கூர்மையாக கவனிப்பீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு உடல் கொஞ்சம் சோர்வடையக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இன்னல்கள் தீர்ந்து முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் வேகத்தை குறைத்து பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உடல் அசதி சோர்வு போன்றவற்றால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்க முடியாமல் போவீர்கள். மன நிம்மதி கண்டிப்பாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் கருத்து வேறுபாடு அதிகரிக்குங்க. அலுவலக பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படுமாக இருக்க கொடுங்க. தனித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பிடிவாதத்தை நீங்க தளர்த்திக் கொள்வது நல்லது. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது நல்லது. பெண்களுக்கென்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே பிரச்சனையை கொடுக்கும். குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று மனக்கவலை குறைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் இருக்கக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. என்று எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய விஷயங்கள் தலையீடுகள் முழுது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. என்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதையும் தைரியமாக செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. திருவோணம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உதவி என்று வருபவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்து கொடுக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். அவிட்டம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் இன்று அற்புதமாக அமைந்து விடக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரும் நகர்க்க கொடுங்க. எதிலும் கூடுதல் சந்தோஷம் உண்டாக கூடும். இந்த நாளை நீங்க நேர்மையாக எதிர்கொண்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். விரோதிகள் எல்லாம் இன்று விலகி செல்லக்கூடுங்க. வீடு கட்டும் முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க.
கும்பம் ராசினியர்கள் தனித்து செயல்படுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்கக்கூடும். இன்று தேவையற்ற பழிச்சொல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் கடைபிடிக்க அழக வேண்டியிருக்கும். உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்வது மிக நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. தனித்து நின்று செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூட்டு தொழில் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் கண்டிப்பாக முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். சளி தொடர்பான பிரச்சனை இருக்கும். நெஞ்சு வலி போன்ற விஷயங்கள்ல கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை குறித்து நடைபயிற்சி கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள். என்று பெண்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பொறுமையாக எதிலும் இருந்து வெற்றி பெறுவீர்கள். நிலைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டும் குளறுபடியாக இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாம் என்ற குழப்பம் இருக்கும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். பல விஷயங்களை நாட்டம் ஏற்பட கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சதயம். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதும். பிடிவாதம் வேண்டாம். போராட்டாத்தி என்று இனிமையாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க விவரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் என்று நீங்க போராடிதான் எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பக்குவமாக செயல்பட்டுதான் முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். உத்தியோகத்தில் மேல அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுக்க கொடுங்க. நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். மனத்தாங்கல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தேக நலன் கருதி எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்குங்க. என்று சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கும் அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. என்று சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் எதிலும் வெற்றி இருக்கும். வழக்குகளை வெற்றி கிட்டுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் கொஞ்சம் நிலவ கொடுங்க. போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் நீங்க மிகவும் மந்தமான நிலை ஏற்படக்கூடும். லாபம் குறைந்து பொருள் தேக்கம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒற்றுமைக்காக கடுமையாக உழைப்பீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். அபரிதமான லாபத்தை பெற்றுக் கொள்வீர்கள். என்று வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. சிறிதளவு செலவுகளுக்கு பின்னர் காரியங்கள் கை கொடுங்க. பெரிய பிரச்சனையிலும் தன்னை காத்துக் கொள்வீர்கள். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பல இடையூறுகள் ஏற்பட்டது வெற்றிக்கு வழிவகுக்குங்க. நன்மைகள் தேடி வர கொடுங்க. வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். மன சஞ்சலம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சிரித்த முகத்துடன் பழகி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுமானவரை ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று
இனிய செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த சிரித்த முகம் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. கொடுக்கல் வாங்கல்களை திருப்திகரமாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று எதிர்பாராத உயர்வுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையாக செயல்படுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகளை உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வியாபார ரீதியாக நெருக்கடிகள் நிலவ கொடுங்க. அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டாளர்களை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பின்றி ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இடம் பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மந்தமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. ரேவதி. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வீண் விரயங்களை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பல சோதனையை கடந்து வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். சான்றோர்களின் சந்திப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.